மக்களே, நம்ம வீட்டில் வெங்காய குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தான் வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கேன் மக்களே. வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காய குழம்பு வைக்க போகிறேன் மக்களே. வெங்காயம் உரிக்கிறதுக்குள்ளேயும் போதுன்னு ஆயிடும் போல் மக்களே. கண்ணெல்லாம் எரியுது. நிறையா உரிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு உரிக்கணும். நிறையா உரிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு உரிக்கணும். போதுன்னு ஆயிடும் போல். வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் மக்களே. இப்போ வச்சோன்னா வெங்காயம் உரிக்கிறது தான் மக்களே கஷ்டமாக இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாயிலேருந்து வந்துடும் போல பாட்டு. கரண்ட் இப்ப வந்துச்சா? அதான் மக்களே, எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயமும் போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் மக்களே. புளிக்குழம்புக்கு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது தக்காளி 2 எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்ற போகிறேன் மக்களே. நம்ம ஸ்டைலில் புளிக்குழம்பு மக்களே. அடுத்தது 2 தக்காளியை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஊற்ற போகிறேன் மக்களே புளிக்குழம்புல. இது நல்லா வதங்கட்டும் மக்களே. நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மக்களே. அப்புறம் தான் மக்களே இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றணும். நல்லா வதங்கணுன்னு தான் மக்களே இந்த வெங்காயம் நல்லா சிவப்பு நேரத்தில் வந்தோன்னு தான் மக்களே அந்த தக்காளி சாற்றை ஊற்றணும் மக்களே. இதில் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த தக்காளி இதை பேஸ்ட்டை இதில் ஊற்ற போகிறோம் மக்களே. தக்காளி பேஸ்ட்டை நல்லா ஊற்றி நல்லா கலக்கணும் மக்களே. அடுத்தது நாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை இதில் போட்டுக்கலாம் மக்களே. போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விடுவோம் மக்களே. நல்லா கலங்கி நல்லா கொதிக்கட்டும் மக்களே. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா மக்களே, நம்ம அடுத்தது முருங்கைக்காயை நறுக்கி வச்சுருக்கோம். அதை அலசி இதில் போட போகிறோம். மக்களே. முருங்கைக்காயை நல்லா அலசிட்டு போடணும் மக்களே. நல்லா அலசிட்டு இந்த முருங்கைக்காயை தூக்கி இதில் போட்டு நல்லா கிண்டணும் மக்களே. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வருங்க மக்களே. இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் காயில் நல்லா உப்பு சேரும் மக்களே. உப்பு சேர்த்துக்கலாம் மக்களே. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டலாம் மக்களே. நல்லா இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் மக்களே. புளிக்குழம்பு வைக்கிறதே பக்குவமாக வச்சாதான் மக்களே நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு மக்களே. முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு மக்களே. அடுத்தது புளிக்கரைசலை ஊற்றலாம் மக்களே. அதில் புளிக்கரைசலை நல்லா ஊற்றிட்டு அதை கிண்டுவோம் மக்களே. இவ்வளோ பக்குவமாக வச்சாதான் மக்களே அந்த புளிக்குழம்பே டேஸ்ட்டாக வரும். இது ஏன் ஸ்டைலில் வைக்கிறேன் மக்களே. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மக்களே, அதுக்கு தகுந்தாப்பல மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் மக்களே. மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம் மக்களே. அதுக்கு தகுந்தாப்புல கிண்டி விட்டுக்கலாம் மக்களே. நல்லா கிண்டி கொதிக்கட்டும் மக்களே. நல்லா கொதி வரட்டும் மக்களே. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே.
கருவேப்பிலையை தான் பிடிங்கிட்டு வந்து மேலே தூவி விடணும் மக்களே. இப்போ கொஞ்சம் லேட்டாக மக்களே. அடுத்தது கருவேப்பிலையை பறிச்சுட்டு வந்து அதில் போட்டுருங்க மக்களே. அப்போ தான் வாசனையாக இருக்கும் மக்களே. நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டுக்கலாம் மக்களே. இப்போதான் வாசனை வரும் மக்களே. குழம்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டாச்சு மக்களே. புளிக்குழம்புக்கு தேவையான அனைத்தையும் போட்டாச்சு மக்களே. மக்களே கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சு மக்களே குழம்பு. அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் மக்களே. தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம் மக்களே. கொஞ்சோண்டு உரப்பாக இருந்துச்சு மக்களே குழம்பு. அதனால் நான் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன் மக்களே. அப்போ தான் கொஞ்சம் நமக்கு உரப்பு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடவும் கரெக்டாக இருக்கும் மக்களே. அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கிறேன் மக்களே. ஒரு வழியாக நம்ம புளிக்குழம்பு வச்சாச்சு மக்களே. இதில் 2 முட்டையை பொத்து ஊற்றிக்கிட்டேன் மக்களே. பிள்ளைகளுக்காண்டி அதுகளுக்கு முட்டையும் சாப்பாடு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காண்டி நான் முட்டையை அதில் பொத்து ஊற்றிக்கிட்டேன் மக்களே. உங்களுக்கு இஷ்டம்னா செஞ்சுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் மக்களே. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்னா முட்டை கிரேவின்னு வச்சுக்கலாம் மக்களே, குழம்பாகவும் வச்சுக்கலாம் மக்களே. இதை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் மக்களே. நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து இங்கிட்டு கோதுமை தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. குழம்பு ரெடி ஆகிட்டு மக்களே. நம்ம வீட்டில் நைட்டுக்கு வந்து கோதுமை தோசையும் முட்டை கிரேவியும் தான் மக்களே. அது கிரேவியாகவும் வச்சுக்கலாம், குழம்பாகவும் வச்சுக்கலாம் மக்களே. மக்களே இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க மக்களே. வாழ்க வளமுடன்.